காந்தி அவர்கள் வந்து நான் ரொம்ப சின்ன வயதுல இருந்து எனக்கு அறிமுகமானவர். எங்க அப்பா காலத்துல இருந்து அவர் அரசியல்ல இருக்கிறார். அதனால அப்படிப்பட்ட ஒரு மூத்த தலைவரோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சர்வதேச யோகா தினம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கு நான் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் யோகா என்பதை இந்திய கலையிடம் இருந்து உலக கலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார். இஸ்லாமிய நாடுகள் கூட இன்று 91 இஸ்லாமிய நாடுகள் இந்த யோக கலை நிகழ்வை நடத்தி காண்பித்திருக்கிறார்கள். உலக கலையாக இது மாற்றப்பட்டிருப்பதற்கு நமது பாரத பிரதமருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லக்கலையாகவும் இது மாறி இருக்கிறது. நான் இன்னைக்கு வைக்கின்ற கோரிக்கை, இந்த யோகா என்பது உடல் நலத்தையும் நமக்கு பேணி பாதுகாக்கிறது, உள்ள நலத்தையும் பேணி பாதுகாக்கிறது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் பல நோய்கள் வராமல் தடுப்பதற்கு இது காரணமாக இருக்கிறது. இதுல எல்லோரும் யோகா கற்றுக்கொள்ள வேண்டும், எல்லோரும் யோகா செய்ய வேண்டும். குறிப்பாக தாய்மார்கள், வீட்டை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற தாய்மார்கள் கூட யோகா செய்ய வேண்டும். எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, யோகானா அதுக்கு ஒரு தனி ட்ரெஸ் வேணும், அதுக்கு ஒரு தனி நேரம் வேணும்னு இல்லாம நம்மளோட வேலைக்கு இடையிலேயே யோகாவை செய்து நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு இது மிகுந்த முக்கிய காரணமாக இருக்கிறது. தற்காலத்தில் இளைஞர்கள் அதிக டென்ஷன் ஆயிடுறாங்க, அதிக கோபப்படுறாங்க, அதிக குற்றச் செயல்களில் ஈடுபடுகிறார்கள். அதனால இளைஞர்கள் மிக அதிகமாக யோகா செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எனது கோரிக்கையாக இருக்கிறது. யோகாக்கும், அதாவது கிராமப்புறங்கள்ல கூட எல்லா இடங்களும் செய்யறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நூற்றுக்கணக்கான இடங்கள்ல செய்யறாங்க. அதுல வந்து நீங்க சாராயத்தையும் யோகாவையும் எப்படி நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க? நான் சொல்றேன், இன்னைக்கு மிக மிக கொடூரமான ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவுகிறது என்றால் கள்ளக்குறிச்சியின் கள்ளச்சாராயம். இன்னைக்கு வந்து நீங்க பாத்தீங்கன்னா கருணாவூர் என்ற இடத்துல கருணையே இல்லாமல் இன்னைக்கு கொலைகள் நடந்திருக்கிறது. கொலைன்னு தான் நான் சொல்ல முடியும். ஆக 50 வருஷமா அந்த பகுதியில் அதெல்லாம் நடக்குதுன்னு சொல்றாங்க. நான் என்ன கேட்கிறேன், காவல்துறை அதிகாரிகள் என்ன செய்தாங்க? இன்னும் சொல்ல போனா ஆளும் கட்சியின் அரசியல்வாதிகளின் துணையோடு தான் இது நடந்து கொண்டிருக்கிறது என்றும் சொல்கிறார்கள். நான் கேட்கிறேன், ஆளுங்கட்சி அரசியல்வாதிகள் துணை இல்லாம இவ்வளோ பெரிய வியாபாரம் நடந்திருக்குமா? அங்கு ஏற்கனவே பிடிபட்டிருப்பவர்கள், கண்ணுக்குட்டின்றாங்க அவரை, நம்ம கண்ணுக்குட்டின்னு செல்லமா சொல்ற ஒரு பேரை வைத்துக் கொண்டு ஒருவர் பல வழக்குகளை வைத்துக் கொண்டு இன்று பல பேரை கொன்னவராக மாட்டிக் கொண்டிருக்கிறார். ஆக இதையெல்லாம் இன்னும் தீவிரமா ஏதோ அதிகாரிகளை மாத்திட்டோம், அதனால நாங்க வந்து நடந்துச்சுன்னு கிடையாது. அதிகாரிகளை மாற்றுவது என்பது கண் துடைப்பு. இன்னைக்கு ஏன் முதலமைச்சர் அங்கே போகல? ஏன் துறை சார்ந்த அமைச்சர் அங்கே போகல? எல்லா இடத்துக்கும் உதயநிதி அனுப்பிட்டா போதுமா? அப்ப உதயநிதி முதலமைச்சர் இல்லையே. இது குடும்ப விழா இல்ல, இது இந்த நாட்டோட துன்பம், தமிழ்நாட்டோட துன்பம். அதனால இதை வந்து வன்மையாக கண்டிக்கிறோம். இனிமேல் இத்தகைய நிகழ்வுகள் நடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்பது கருத்து. யோகா தினம் அவங்க எல்லாம் நடத்தட்டும். தயவுசெய்து நம்ம இது வந்து இல்ல, அதாவது கள்ளச்சாராயம் குடித்து இறப்பவர்களுக்கு லட்சக்கணக்கில் கொடுப்பது என்பது அந்த குடும்பத்திற்கு அந்த நேரத்தில் அது உதவலாம். ஆனா அது வந்து மிக கவலை அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது. அவங்க யோகா பண்ணனா பண்ணணும். இல்ல அதை ஊக்குவிக்கிறமா அப்ப வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து வயசானவங்களாம் வந்து இல்ல, இது ரொம்ப தவறான நடைமுறை. ஆனா அதை வந்து தடுத்து இன்னும் இந்த லட்சக்கணக்கான மக்களுக்கு இன்னும் பலன் அளிக்கக்கூடிய திட்டங்களா இருக்கணும்ன்றதான் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒன்று. இந்த பணம் மாத்திரம் கொடுத்து அவங்களுக்கு அது எல்லாம் சரியாயிடும் நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த சில பண உதவிகள் தேவைப்படுகிறது என்பதுக்காக அரசாங்கம் கொடுக்கிறது என்றுதான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மத்திய அரசு சொல்லலப்பா, உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, உச்ச நீதிமன்றம் என்ன டிரெக்ஷன் கொடுக்குதோ அதை நாங்க ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உண்மையாக எழுதிய மாணவர்களை தண்டிக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால அதையும் நம்ம பார்க்கணும். உண்மையா தேர்வு எழுதி அதுல மார்க் வாங்கின மாணவர்களை இப்ப நாம அவங்களையும் நம்ம பின்னடைவை சந்திக்க இயலக்கூடாது. அதனால உச்ச நீதிமன்றம் என்ன டிரெக்ஷன் கொடுக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னொன்று, தவறு செய்தவர்கள் நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நீட் வந்து
மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இப்ப சாமானிய மக்களுக்கு உதவி செய்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். இல்ல பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்த வேண்டாம். தமிழ்நாட்டிலேயே சொல்றேன், பயிற்சி மையங்கள் அதிகமா சம்பாதிக்கிறாங்க, பயிற்சி மையங்கள் அதிகமா சம்பாதிக்கிறாங்கன்னா பயிற்சி மையங்களை கட்டுப்படுத்துங்க. அரசாங்கம் நிறைய பயிற்சி மையங்களை ஊக்கப்படுத்தும். இல்ல அதாவது நான் அங்க ஆள்றது இங்க ஆள்றது இல்ல, நான் ஒரு மருத்துவரா சொல்றேன். என்ன நிறைய பயிற்சி மையங்கள் இது அந்த 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 நிறுவனம் இங்க இப்ப மட்டும் இல்ல, ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க சொன்னப்ப இப்ப பாண்டிச்சேரியில அரசாங்கத்துல பயிற்சி மையங்கள் நாங்க ஆரம்பிச்சோம். அதனால மக்கள் நிறைய மாணவர்கள் அதுல தேர்ச்சி பெற்றாங்க. அந்த மாதிரி இல்ல அதுதான், அது தடுக்கப்பட வேண்டும். எங்க இருந்தாலும் தடுக்கப்படணும். மாணவர்கள் தற்கொலை செய்வது தடுக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு இல்ல. போட்டி தேர்வே இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா பிளஸ் டூல தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கிறார்கள். பிளஸ் டூல மாணவர் 10வது தோல்வி அடைஞ்சா மாணவர்கள் தவறான முடிவு எடுக்கிறார். எந்த தேர்வுலயும் மாணவர்கள் தவறான முடிவு எடுக்க கூடாது. அப்படின்னா தேர்வே வைக்க முடியாது. ஆனா மாணவர்களின் மனநிலையை ஊக்கப்படுத்தும் அளவிற்கு கவுன்சிலிங், குடும்பத்துல உள்ள அழுத்தம் இதெல்லாம் குறைக்கணும். தேர்வுகள் வந்து ஒரு மாதிரி அழுத்தம் உண்டாக்குது இல்ல, அதுதான் சொல்றேன். எல்லா தேர்வுனாலே அழுத்தம் தானப்பா. ஆக அந்த அழுத்தம் இளைஞர்கள் மீது படாமல் இருப்பதற்கு நாம என்ன முயற்சி எடுக்க வேண்டுமோ இந்த சமுதாயம் எடுக்க வேண்டும் என்பதுதான். தேர்வுகள் தவிர்க்கப்பட முடியாத ஒன்று இந்த உலகத்துல. 1ஆம் கிளாஸ்ல இருந்து நம்ம 12 வரைக்கும் தேர்வு எழுதுறோம். அந்த தேர்வுகள் மீது குற்றம் சொல்வதை விட அந்த தேர்வு எழுத போகும் மாணவர்களின் மனநிலையை நாம் எப்படி தயார் செய்யலாம் கவனம் செலுத்தக்கூடிய காலகட்டம் வந்து விட்டது என்று நான் சொல்றேன். தேர்வையே நம்ம எதிர்த்து சொல்வதை விட மாணவர்களை பாதுகாக்கும் நடவடிக்கையில் நாம எல்லாம் ஈடுபடணும் என்பது எனது கருத்து. முன்னாடி வந்து தமிழ்நாட்டில் மட்டும்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறதா எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து மாநிலம் எல்லா மாநிலம் இல்ல, அது அரசியலாக்கப்படுகிறது. இப்ப இந்திய கூட்டணி மேல போன உடனே அதை எதிர்க்கிறாங்களே தவிர மாணவ தெலுங்கானாலே அவங்களுக்குள்ள சீஃப் மினிஸ்டர் இல்ல இது எனக்கு பலனுள்ளதா இருக்குன்னு என்கிட்ட சொன்னது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இது அரசியல் இல்ல இல்ல இது அரசியலாக்கப்படுகிறது அந்தந்த மாநிலத்தை தவிர இல்ல நான் அந்த மாநிலங்களுக்கே போகல. நான் அந்த அரசியலுக்குள்ளே போகல. நான் அந்த மாநிலம் போனேன். இது தேவையான ஒன்றுன்றது எனது கருத்து. நான் அந்த மாநிலம் இந்த மாநிலம் நான் போகல. தேவையான ஒன்றுன்றது எனக்கு இல்ல, அதைத்தான் நான் சொல்றேன். நான் இப்ப மத்திய அரசு ஏன்னா இப்ப வந்து மாநில அரசுகள் தான் அந்தந்த கல்வி நிறுவனங்களை செய்ய சொல்லலாம். நாம அதுக்காக முயற்சியை மேற்கொள்ளலாம். மத்திய அரசு செய்து நீங்க உங்களுக்கு தெரியல இணையதளத்தில் இல்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பயிற்சி வகுப்புக்கே போக வேணாம். மத்திய அரசு இணையதளத்துல நீட்டுக்கான பயிற்சி முழுவதையும் அவங்க கொண்டு வராங்க. அதை மட்டுமே நம்ம படிச்சா கூட போதும். இது ஒரு மாயத்தோற்றம். என்ன சொல்லப்பட பிளஸ் 2 கம்மிங்களா நிறைய பேர் யோகா பண்ண